பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. தேவரீர் தந்த இந்த அருமையான வாய்ப்புக்காக முதலில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஏசப்பா, ஆவியானவர் தாமே என்னை மறைத்து மாம்சமானவர்களை பேசாதபடிக்கு ரேமா வார்த்தைகளை வைத்து இங்கிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஆத்தும மன்னாவை தர வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த பரலோக பிதாவுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனா பாஸ்டர் அங்கிள்க்கும் பாஸ்டர் ஆன்ட்டிக்கும் நன்றி சொல்கிறேன். பொறுமையாக என்னை ஏற்றுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா சபை மக்களுக்கும் நன்றி. இப்பொழுது நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து கூறின 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். 7 வார்த்தைகளில் இந்த தாகமாக இருக்கிறேங்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்து ஒரு வியாகுலத்தின் வார்த்தையாக பார்க்கப்படுது. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவருடைய வனவாசத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் பட்ட எல்லா பாடுகளின் மத்தியிலும் அவர் சரீரம் வேதனையும் சேர்த்து இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்து அங்கு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு யோவான் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே யோவான் புத்தகத்தில் 15 அதிகாரங்களுக்கு முன்பு யாக்கோபின் கிணறண்டையில் இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரியை வந்து சந்தித்த போது அவர் சொன்ன வார்த்தை யோவான் 4:14ஆம் அதிகாரத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 15 அதிகாரங்களுக்கு முன்பாக தன்னை ஜீவ தண்ணீரின் நீரூற்றா ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட தன்னை வெளிப்படுத்தின அந்த ஜீவ தண்ணீரின் நீரூற்று இப்பொழுது சிலுவையில் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் தாகமாக இருக்கிறேன். இன்னும் 12 அதிகாரங்களுக்கு முன்பாக யோவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்களோ என்கிட்ட வந்து தண்ணீரை குடிச்சு உங்க தாகத்தை தீர்த்துக்கங்கன்னு சொல்றாரு. அந்த இயேசு கிறிஸ்து தாகம் தீர்ப்பவராய் தன்னை வெளிப்படுத்தின கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில நம்ம எல்லாத்து முன்னாடி நின்று சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்னடா அது இப்படி முரணா இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையாகப்பட்டது அவருடைய ஊழியம் ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு அவர் இறந்த நாள் வரைக்குமே அது ஒரு கானானூர் கல்யாணத்தில் முதல் அற்புதத்தை செய்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்த போது அந்த இடத்துல தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதே இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகளும் சொல்லி முடித்து அவருடைய ஜீவன் பிரிந்த பின்பு ஒரு வீரர் அவருடைய உடம்பை ஒரு ஈட்டியால் குத்தின போது அவரிடமிருந்து வெளிப்பட்டது தண்ணீரும் இரத்தமும். அதாவது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவன் அவருடைய மினிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டில் நடந்துச்சு. அதே மினிஸ்ட்ரி முடியும் போது அவருடைய சரீரத்தில் இருந்த இரத்தமாகிய அந்த வைன் அவர்கிட்ட தண்ணீராக வெளிப்படுது. இதுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் கானா டு கானா லூப் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் அது ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அங்கே வந்த எல்லா உறவினர்களுக்கும் பெஸ்ட்டை கொடுத்தாரு. ஆனால் இந்த இடத்துல மனித குலம் ஜீவ தண்ணீரை கொடுக்கிற நீரூற்றுக்கு கடைசியில் காணியை கொடுக்கிறது. இதுவும் தான் ஒரு சுழற்சி. அதாவது இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் ஆரம்பம் முதல்
கடைசி வரைக்கும் அவர் எதை நோக்கி சென்றார்னா ஒரு தாகத்தோடு தான் இருந்தாரு. அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு நம்ம பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் நமக்கும் ஒரு தாகம் இருக்கு, நமக்கும் ஒரு லூப் சொல்கிற ஒரு சுழற்சி முறை இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இப்படி ஆண்டவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தாகத்தை நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு ஒரு சில முறைகள் மட்டும் நான் சொல்றேன். முதல்ல ஆண்டவருடைய தாகத்தை நம்ம தீர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை கீழ்ப்படிதலும் பரிசுத்தமும். எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அதாவது ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்காக பூமிக்கு வந்துட்டேன். அதாவது அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வார மெசேஜ் கேட்டு இன்னைக்கு ஆண்டவர் வந்து நமக்காக மரித்து உரித்திருந்தார் அப்படின்னு நம்புற என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நான் பாவத்துக்கு எல்லாம் மரிச்சிட்டேன், இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க திரும்ப திரும்ப பாவம் செஞ்சா உங்களுக்கு என்ன பலி கொடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து அன்பானவர், கிருபையுள்ளவர் தான். ஆனா அந்த கிருபைக்காக அவர் நீதியை வந்து சமரசம் பண்றவர் கிடையவே கிடையாது. வேதத்துல பரிசுத்தமும் கிருபையும் நீதியும் எந்த இடத்துல சந்திச்சுது அப்படின்னு பார்த்தா அதுதான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில கர்த்தர் நமக்கு கிருபை நிமித்தம் நீதியை நிலைநாட்டி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, அவரோட அந்த அன்பான கிருபையை நம்மளுடைய பாவத்தை மறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடாது. அந்த கிருபையை நம்ம வச்சு பரிசுத்த வஸ்திரம் அணிந்து அவரை ஹானர் பண்ணவும், அவரை வந்து நம்ம துதிக்கவும் போற்றவும், அதாவது தெய்வத்துவம் இல்லாத செயல்களை வெறுத்து தெய்வத்துக்கு நேராக நம்மளுடைய இருதயத்தை நம்ம சரண்டர் பண்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார், என்னையும் உங்களையும் பார்த்து நான் தாகமா இருக்கிறேன். இந்த தாகம் கீழ்ப்படிதல், இந்த தாகம் வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் பிதா நம்மளை படைச்சதுக்கு காரணமே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சமுதாயம் இங்கே உருவாகணும். இந்த மனுஷக்குலம் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எனக்காக அவங்க வாழணும் அப்படிங்கிற பிதாவின் தாகம் ஏதேன் தோட்டத்தில் ஒரு கீழ்ப்படியாமை நில தவறவிட்ட அந்த தாகம் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக இந்த உலகத்தில் வந்து தாகத்தை தீர்க்கும்படியாக அவர் வாழ்ந்து ஊழியம் செய்து இப்பவும் சிலுவையில் அவர் சொல்றார், நான் தாகமாக இருக்கிறேன். எதற்காகனா அந்த தாகத்தை ஆவியின் மூலமாக எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் செலுத்தி ஆண்டவரோட தாகத்தை நம்ம எப்படியாச்சும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரே என் மேலே உங்களுக்கு என்ன தாகம், நான் அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன எண்ணத்தை நம்மளை கொண்டு வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து என்று சிலுவையில் சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் எதை பற்றி சொல்றாருன்னா நாம் படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இரண்டாவது அவருக்கு இருந்தது ஆத்தும தாகம். இயேசு கிறிஸ்து பூமியில வந்தது எதற்காக அப்படின்னா, இழந்து போனதை தேடவும். நம்ம அதே மாதிரி ஒரு காலத்துல இழந்து போய் தான் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ரட்சித்தனால இன்னைக்கு நானும் நீங்களும் இங்கே உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் இது நம்மளோட முடிந்தால் அது எப்படிங்க ஏசப்பா தாகம் தீர்க்கும் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணும், நம்ம இனி அடுத்தது ஆண்டவரோட ஊழியத்தை கையில் எடுத்து நம்ம தேடி போகணும். ஆண்டவரே, எங்கே வழிமாறி போன ஆடு எங்கே இருக்காங்க, வழிமாறி போன ஆடு எங்கே இருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி போய் ரட்சிப்பை அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தேவனை சொன்னால் போதும், ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்துருவாரு. அந்த தாகத்தை தீர்ப்பவர்களாய் நானும் நீங்களும் எனக்கு இருக்கமான்னு கேட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், நான் ஆத்தும ஆதாயம் பண்ண விருப்பமாக இருக்கேன், ஆனால் நான் எப்படி ஆத்தும ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு நானே ஆரம்ப காலத்தில் நிறையா என்னை கேட்ட கேள்வி தான். அதுக்கு ஒன்று தான், இஸ்ரேல் மக்களை மோசே நடத்தி வந்தார். ஆண்டவர் அவருடைய கைகளின் கிரியைகளையும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இஸ்ரேல் மக்களுக்கு காட்டிகிட்டே இருந்தாரா இல்லைங்களா? அப்போ அவங்க எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் எதை நினைச்சாங்க, எதை விரும்பினாங்க? அவருடைய கைகளின் கிரியைகள். அந்த கைகளின் கிரியைகள் அவர் கொடுத்துட்டே இருந்தார்.
ஆனா அந்த இஸ்ரேல் மக்கள் ரட்சிப்பையும் அவர் வழிகளையும் தெரியாதனால தான் 40 வருடம் கழித்தும் 2 பேர் தான் கானான் தேசத்திற்குள்ள போனாங்க. ஆனா மோசே ஒரு படி மேலே போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஏசப்பா உங்க கைகளின் கிரியைகள் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா உமது வழியை நீங்க எனக்கு காட்டுறீங்களா, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுனால இஸ்ரேல் மக்களுக்கு கைகளின் கிரியைகளையும் மோசேக்கு அவர் வழியையும் பிதா காட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், சுகம், அந்த வெல்த் எல்லாமே நமக்கு போதுமா அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களா இருந்தோன்னா அவருடைய கைகளின் கிரியைகளை மட்டும் வாங்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் மோசே போல, ஆண்டவரே நான் உங்களை தரிசிக்கணும், ஆண்டவரே நான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வழி, எதற்காக எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தீங்கன்னு இன்னைக்கு நம்ம கேட்டோன்னா ஆண்டவர் அழகாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போய் நம்மளை வச்சு யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு அவர் நினச்சிட்டு இருக்காரோ அவர் எல்லா காரியங்களும் அவர் செய்து முடிக்கார். அந்த தாகத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 3வது காரியம், இது ரொம்ப முக்கியமான காரியம். அது என்னன்னா, ஆண்டவரோட தாகத்தை தீர்க்கணும்னா அது நம்மளுடைய தாகத்தினால தான் முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தாகம் இருக்கணும். அது என்ன தாகம் அப்படின்னு பார்த்தா, அந்த சிலுவையில் அந்த ஆண்டவர் இறந்த போது அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர் கிடையாது, ஜீவ தண்ணீர். ஏன்னா அவர் ஜீவ தண்ணீரின் நீரூற்று. நாம் படிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஹல்லேலூயா. இங்கு சிலுவை, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு, முன்னாடி அவர்கிட்ட இருந்த ஜீவ தண்ணீர் ஓடுகிற நதி புறப்படுகிறது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அதனுடைய நிழலா ஆண்டவர் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. அந்த சிலுவை தான் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிற சிங்காசனம். இயேசு கிறிஸ்து ராஜாவா அங்க தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் உடம்புல இருந்து ஜீவ தண்ணீர் வந்து வெளியே வருகிறது. அந்த ஜீவ தண்ணீரின் மேல் நம்ம தாகம் வைத்திருக்கிறவரா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் நம்ம அந்த ஜீவ தண்ணீர் வாங்குவதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒண்ணுமே சொல்ல, நீ கேட்கிறியா, நான் உனக்கு கொடுக்குறேன். முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் அது மேலே நம்ம தாகமாக இருக்கணும், அடுத்தது அதை விரும்பணும். இந்த 3 காரியம் ரொம்ப சுலபமான காரியம்தான். இந்த 3 காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரன் தரேன்னு வாக்கு பண்ணிட்டு ஆண்டவர் நான் தாகமாக இருக்கிறேன்னு இன்னைக்கு சொல்கிறாரு. இந்த தாகமாக இருக்கிறேங்கிற இந்த வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தையாக இல்லாமல் உங்களுக்கும் ஆண்டவருக்கும், எனக்கும் ஆண்டவருக்கும், அப்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட வார்த்தையாக வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் நான் தாகத்தை தீர்க்கிறேனா அப்படின்னு ஒரு சுர ஆயாச்சி பண்ணுறவர்களாக நம்ம இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவருக்கு அவர் தாகத்தை தீர்ப்பதற்கு நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நாம் அவருடைய பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆத்தும ஆதாயம் செஞ்சு நாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர ஒவ்வொருவரும் ஜீவ தண்ணீரை விரும்புகிறவர்களே அவர் முன்னாடி போய் நின்னோம்னா ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க ஒரு சொட்டு தண்ணி கொடுத்து அந்த ஒரு பெரிய காரியங்களை நம்ம செய்தவர்களா இங்கே இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருப்போங்களா? இருப்போம். நான் விசுவாசிக்கிறேன். கடைசி ஜெபத்தில் நம்மளுடைய இருதயத்தை ஊற்றி அவருடைய தாகத்தை, அடுத்த குட் ஃப்ரைடே அப்போ ஆண்டவரே நான் என்னால் முடிஞ்ச ஒரு சொட்டு தண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னால் முடிஞ்ச ஒரு டம்ளர் தண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நம்ம ஆண்டவர் முன்னாடி ஃபேஸ் பண்ணி சொல்லக்கூடிய கிருபை உள்ளவர்களால் இங்கே உட்காருவோன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தந்த வார்த்தைக்காக தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஆமேன். கர்த்தருடைய